Hello friends, good morning, happy Wednesday. So இந்த வீடியோ எதுக்குன்னா இது என்னோட மினி வெட் கிரைண்டர் 1 லிட்டரு. இதில் வந்து நம்ம சட்னி வடை எல்லாமே அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தெரியுதா, நான் ராகி தோசைக்கு தனியாக மாவு அரைச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து இந்த கிரைண்டர் இருக்குது. பட் என்னென்னா நம்ம ஒரு 2 days ஒன்ஸு மாவு அரைக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுன்னா அப்படியே நமக்கு ஈஸியாக வாஷ் பண்ணது. இவ்வளோ தான் ஹைட்டே, மொத்த ஹைட்டே இவ்வளோ தான். நான் தனியாக ரிவ்யூ கூட போட்டிருக்கேன். ஒரு 2 years ஆச்சு வாங்கி. நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு கல்லெல்லாம் சூட் ஆகாது. ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸி மாதிரி சைடில் ஆன் பண்ணி விட்டோம்னா 2 கல் இருக்கிறதால நமக்கு கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே சாஃப்டாகவும் கிடைக்கும். அதே சமயம் வந்து நமக்கு மிக்ஸினால் நம்ம நின்று அரைச்சிட்டே இருக்கணும்ல, ராகி சரியாக அரையாது. ஸோ மில்லட்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நிஜமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கிரைண்டர் வந்து யூஸ்ஃபுல் தான். தெரிஞ்ச டிப் தான். கல்லுப்பை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். டேபிள் சால்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்ன சேஞ்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சு நிறைய நான் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சிம்பிள் தான். எந்த மில்லட் எடுக்கிறோமோ இதில் 2 டம்ளரு, நம்ம ஜோவர் கூட எடுத்துக்கலாம் 2 டம்ளரு. இதில் வந்து 1 டம்ளர் வந்து பச்சரிசி. நான் வந்து இன்றைக்கி ஜீரா ரைஸ் எடுத்தேன். எங்கள் சோனா மசூரியில் 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் விட கம்மியாக உளுந்து, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம். அவ்வளோதான். நான் ஒரு 8 hours நைட்டே சோக் பண்ணிட்டேன். இப்போ அரைச்சிட்டு புளிக்க வச்சோம்னா நம்ம நைட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து ராகி மாவை வந்து நம்ம இதில் வந்து கலக்கலாம், இட்லி மாவில் கலந்து ஊற்றலாம். அப்படி தான் நான் ஊற்றிட்டு இருந்தேன். பட் ஆயுர்வேதிக் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிருங்க, அதுதான் வந்து ஃபெர்மெண்ட் ஆகி இன்னுமே டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதால இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். தோசையும் சூப்பராக வரும். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிறேன், இட்லியுமே நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை. இதோட இன்னும் 2 சேஞ்சஸையுமே நான் சொல்லலாம்னு நினச்சேன். நான் வெள்ளை உளுந்துக்கு பதில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். கம்ப்ளீட்டாக கருப்பு முழு உளுந்து மாற்றிட்டேன் இட்லி தோசைக்குமே. அந்த மாதிரி வந்து உட்டன் ஷாப்பிங் போர்டு வச்சுருந்தேன். பிளாஸ்டிக்கை எடுத்து போட்டு உட்டனுமே வந்து ஒரு ஸ்மெல் வருது, காய மாட்டேங்குது பெங்களூரில். ஸோ இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக ஸ்டீல் சாப்பிங் போர்ட் மாற்றியாச்சு. அப்புறம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ஸ்டீல் அண்ட் கிளாஸ் பாக்ஸஸ் 98% நான் மாற்றிட்டேன். கொஞ்சமாக இருக்குது பிளாஸ்டிக், அதையுமே மாற்றணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணேன். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வைக்கிறதே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிட்ருக்கேன். ஸோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.